வெள்ளெருக்குல செய்யப்பட்ட விநாயகர நம்ம வீட்ல எப்படி பிரதிஷ்டை செய்யணும்னு தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெள்ளெருக்கு செடியோட வேர்லேருந்து தான் இந்த விநாயகர வந்து செய்றாங்க. ஸோ முதல்ல இத வாங்கிட்டு வந்தோனே பன்னீர் விட்டு நல்லா கழுவிட்டு, சந்தனம் பூசி நம்ம வந்து பிரதிஷ்டை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வாரம் வாரம் சுத்தமான தண்ணீல நல்லா வாஷ் பண்ணிட்டு, அது மேல எந்த இடமும் தெரியாத அளவுக்கு மஞ்சள் நல்லா பூசிடுங்க. எந்த இடமும் தெரியக்கூடாது. கம்ப்ளீட்டா வந்து மஞ்சள் இருக்கணும். இது வந்து இந்த பூசணம் பூக்கும் இல்லையா? அந்த மாதிரிலாம் ஆகாதுங்க. ஏன்னா, இந்த வெள்ளெருக்கு வேருக்கு வந்து அப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தன்மை இருக்கு. அது மட்டும் இல்லாம நவகிரகங்களில் ஒன்று தான் நம்ம சூரியன். சூரியனோட கதிர்கள எளிதில் ஈர்க்கக்கூடிய ஆற்றலும் வந்து இந்த வெள்ளெருக்கன் விநாயகருக்கு இருக்கு. ஸோ நீங்க தொழில் செய்ற இடம், சாமி ரூம்னு எங்க வேணாலும் வச்சுக்கலாம். என்கிட்ட 2 வெள்ளெருக்கன் விநாயகர் இருக்காரு. ஒண்ணு வந்து நான் நிலைவாசல் மேலயும், இன்னொன்னு வந்து என்னோட பூஜை அறையிலயும் வந்து வச்சிருக்கேன். இந்த வெள்ளெருக்கு விநாயகர ஒவ்வொரு முறையும் வந்து கிளீன் செஞ்சு வைக்கும்போதே பார்த்தீங்கன்னா, வீட்ல அப்படி ஒரு நேர்மறை ஆற்றல் கிடைக்குங்க.